Come on, catch me. Hey! Nilu! Go faster. Hey! நீ என்ன பண்ற? குளிக்க போறேன். போர்டு பார்க்கலையா? இங்க குளிக்க கூடாதுன்னு போர்டு போட்டிருக்கல. பின்னையே ரிஸ்க் எடுக்கற? எனக்கு எப்போ ரிஸ்க் எடுக்கிறது தான் பிடிக்கும். உன்னை லவ் பண்ண கூடாதுன்னு எங்க அப்பா சொல்றாரு. நான் ரிஸ்க் எடுத்து தானே உன்னை லவ் பண்றேன். ஏய் சுரேஷ், நீ எங்க வர? நீ எங்க போனாலும் நான் பின்னாடியே வருவேன். சரியா? அங்க யாரும் போகாதீங்க, அங்க யாரும் போகாதீங்க, அங்க யாரும் போகாதீங்க. என் மகன் குளிச்சிட்டு இருக்கான். அங்க யாரும் போகாதீங்க. நீ வா குளிக்கலாம். அவன் கிடக்குறான் பைத்தியம். Hey, come on. ஏய். Hey. பாத்து. ஜாலியா இருக்குல்ல? ஆமா. இங்க வாடா. ஏலம் போடாத இடத்துல ஏன்டா மரத்தை வெட்டிட்டு இருக்கீங்க? ஏலம் போட்டதா லவங்க போட்டதா எங்களுக்கு தெரியாது. எங்க முதலாளி வெட்ட சொன்னாங்க, நாங்க வெட்டோம். யார்டா முதலாளி? ஐயா கும்பர்ணுங்க. நம்ம பசங்க எல்லாம் வேலை இல்லாம போர் அடிக்குதுன்னு சொன்னாங்க. அதான் வெட்டுங்கடான்னு சொன்னேன். இந்த காட்டுல எங்க அனுமதி இல்லாம மரத்தை வெட்ட சொல்றதுக்கு நீங்க யாரு? தம்பி கேக்குது இல்ல, சொல்லேன்டா. ஐயா தெரியல, 15 வருஷமா இந்த தொகுதிக்கு இவர்தான் எம்எல்ஏ. டேய், தெரியாம வெட்டிட்டோம்னு ஒரு மன்னிப்பு கேட்டுக்கிட்டு வாங்கடா, போங்க. தெரியாம செஞ்சா தப்பு சரியா போயிடுமா? எம்எல்ஏ அவர்கிட்ட பொறுப்பு இல்லாம பேசிட்டு போறீங்க. ஏன் தம்பி, மன்னிப்பு கேட்கற அளவுக்கு இறங்கிட்டேன், இன்னும் என்ன செய்ய சொல்ற? என்ன சமாதானம் சொன்னாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். ஒத்துக்கலைன்னா விடு. என்னமோ உங்க அப்பா விட்டு மரத்தை வெட்டின மாதிரி குதிக்கிற. யாரை கேட்டு மரத்தை வெட்டினீங்க? தம்பி என்ன பண்ணுவ? ஃபைன் போடுவ, போடு, கட்டிட்டு போறேன். அதுக்கு மேல போனா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து உங்களை உள்ள வைப்ப. நீ உள்ள வச்சினா நான் வெளியே கொண்டாந்துட்டு போறேன். தம்பி, நாங்க ஆளுங்களை வெட்டுறதையே போலீஸ்காரங்க கண்டுக்கிறது இல்ல. கேவலம் இந்த மரத்தை வெட்டுறதுக்கு நீ இந்த குதிக்கிறிய.
அரசாங்கத்துக்கு ரொம்ப விசுவாசமா இருந்தீன்னா இந்த காடு அழிகிற மாதிரி நீயும் ஒரு நாள் அழிஞ்சு போடுவ. ஜாக்கிரதை. என்ன இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? பார்த்தா தெரியலையா? உங்க அப்பாவோட தோட்டமா? ஏன் உங்க அப்பா விட்டு தோட்டமா? அப்படிதான் வச்சுக்கேன். கவர்மெண்ட் சொத்து. அப்ப அவங்களே வந்து கேட்க சொல்லு. இது என்ன மடியில? சாதாரணமா போயிட்டல்ல. நானும் போட்டோவை காமிச்சு உடம்பு விலைக்கு வாங்கிட்டீங்க. நான் உன்னை ஏமாத்திட்டேன்னு நினைக்கிறியா? இல்ல, நான் தான் ஏமாந்துட்டேன். காதல்னா என்னன்னு உனக்கு தெரியுமோ தெரியாது, எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அடுத்தவன் காதலை கஷ்டப்பட்டு நான் சேர்த்து வச்சேன். என்னோட காதலியா ஏமாத்திடுவேன்? நீ ஏமாறும் இல்ல, நான் உன்னை ஏமாத்தவும் இல்லை. நம்ம 2 பேரும் தான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோம். இது எனக்கு ஒரு காதலை சேர்த்து வைக்க போடப்பட்ட நினைவு பரிசு. இதை நான் உயிரோட வரைக்கும் போடணும்னு ஆசைப்பட்டேன். இப்ப உன்னை என் உயிரை மதிச்சு இதை நான் உனக்கு போடுறேன். சத்தியமா சொல்றேன் பானு, இன்னில இருந்து நீதான் எனக்கு மனைவி. எனக்கு இன்னொரு பாட்டில் குடுறா. ஏற்கனவே நீ 3 பாட்டில் சாப்பிட்டாச்சு, உடம்பு கெட்டு போயிடும். பேசாம வீட்டுக்கு போ. இந்த கரிசனெல்லாம் என்கிட்ட வேணாம். ஒண்ணு குடுக்குறாந்தா குடுக்குறேன்னு சொல்லு, இல்லன்னா இல்லன்னு சொல்றா. என்னடா இது உங்க அப்பா வீட்டு உடம்பா? ஆமா ஆமா, இது எங்க அப்பா வீட்டு உடம்பு தான், கொடுக்க முடியாது. பேசாம வாய மூடிட்டு போடான்னா போவியா? ஏய், நானும் நீயும் ஒரு காலத்துல ஒன்னா பொறுக்கி தின்னதெல்லாம் மறந்துட்டியா? 4 பாட்டில், ஒரு பிஸ்கோட்டு கடை, அதுக்கு நீ முதல்ல உலகத்தில் இல்லாத கடை வச்சிருக்கானடா. நாளைக்கு நான் ராஜாடா, ராஜா. என் தங்கச்சிக்கு இந்த ஊரே பார்த்து மெச்சுற அளவுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கல. என் பேரை மாத்திக்கிங்கடா. அம்மா, என்ன மன்னிச்சுக்கம்மா, மன்னிச்சுக்க. வயசுக்கு வந்து தங்கச்சி ஒருத்தி வீட்டுல இருக்காங்கிற நினைப்பே இல்லாம இப்படி தினம் குடிச்சிட்டு வந்து நிக்கிறியே, இது உனக்கே நல்லா இருக்கா? தங்கச்சி, நான் ஏன் குடிக்க ஆரம்பிச்சேன் தெரியுமா? உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலங்கிற கவலையில தான்மா நான் குடிக்க ஆரம்பிச்சேன். அம்மா, உன்னை முதல்ல பொண்ணு பார்க்க வந்தவன் 10 பவுன் கேட்டான். என்னால முடியல, குவார்டர் அடிக்க ஆரம்பிச்சேன். அடுத்தவன் 20 பவுன் கேட்டான். ஆஃப் அடிக்க ஆரம்பிச்சம்மா. அப்போ 30 பவுன் கேட்டா ஃபுல் அடிப்பியா? இப்படி சம்பாதிக்கிற காசு எல்லாம் குடிச்சு அழிச்சா கல்யாணம் என்ன என் கர்மதி கூட பண்ண முடியாது. அம்மா, தாயே தாயே, தாய், எவனாவது இனிமே 10 பவுன் 20 பவுன் கேட்டு என் வீட்டு வாசப்படி மீச்சிங்க தொலைச்சிட்டேன். எவன் 50 பவுன் கேட்டு வர்றானோ அவனுக்கு தாண்டா என் தங்கச்சியை கொடுப்பேன். முதல்ல நீ வந்து சாப்பிடு. என்னம்மா நினைக்கிற? உங்க அண்ணன் எப்படி 50 பவுன் போடுவான்னு நினைக்கிறியா? அம்மா, ஆண்டவன் என் தலையெழுத்து எழுதினான், அதை அழிச்சு எழுத போடுறவன் வீரபத்திரமா. நாளைக்கு ராத்திரி 20 லட்சம் ரூபாய் சரக்கு வீரபத்திரனோட சரக்கு தான். அதை நான் தான் லாரியில கேரளாவை காட்ட போறேன். காட்டினா 1 லட்சம் கிடைக்கும். அதை வச்சு உன் கல்யாணத்தை நான் எப்படி ஜாம் நடத்த போறேன் பாருமா. அம்மா, சாம்பார் ஊத்தம்மா. சரி, நான் இதையே ஊட்டிக்கிறேன் போ.
பேசாம நான் மெட்ராஸ்லயே இருந்திருக்கலாம். ஒரே போர். என்ன போர்? மெட்ராஸ் இந்த மாதிரி நேச்சுரல் லைஃப் லீட் பண்ண முடியுமா? அந்த அழகான மரங்கள் இருக்கா? இந்த அருவி இருக்கா? ஆமா ஆமா, அதனாலதான் ஆபீஸ்ல இருக்கிறத விட்டுட்டு மரத்துக்கு கீழே அருவி ஓரத்துலயும் சுத்திட்டு இருக்கீங்க. என்னம்மா சொல்றேன்? நான் என்னத்தம்மா சொல்றது? எங்க அண்ணா IFS படிச்சுட்டு ஃபாரஸ்ட் ஆபீசரா வேலைக்கு வந்து வந்த வேலையை மறந்துட்டு கேமரா அவன் கைமா டிரைவர் தங்கச்சி பின்னாடி சுத்துறாரு. அதனாலதான் இந்த ஊர் ரொம்ப பிடிச்சு போயிருக்கா அவருக்கு. பொன்மகள் வந்தாள். நான் சொன்னதெல்லாம் பொய் இல்லைன்னு ப்ரூவ் பண்றதுக்கு அவங்களே வந்துட்டாங்க பாருங்க. எதுக்கு வந்த? என்ன விஷயம் தானே கேட்டேன். அப்படியே கேட்டீங்க? ஏன் வந்தேன்னு தானே கேட்டீங்க? சரி ஏற்கனவே புரிஞ்சிட்டு இருக்கு. அந்த விஷயத்த சொல்லு. நாளைக்கு நைட் வீரபத்ரன் கோஷ்டி திம்ப வழியா மைசூருக்கு லாரியில சந்தன மரத்தை கடத்த போறாங்க. உனக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு? இப்பெல்லாம் எங்க அண்ணனுக்கும் அவங்களுக்கும் ஒரு சம்மந்தமும் இல்ல. ஒழுங்கா லட்சணமா அவங்கள பிடிச்சி நல்ல பேர் வாங்க பாருங்க. இந்த பெரியசாமி வராதனால இப்ப நான் வண்டி ஓட்ட வேண்டியதா போச்சு. ஏய், அங்க பாரு, செக் போஸ்ட் பக்கத்துல ஆபீசர் நிக்கிறான். வண்டி நிறுத்தாத, உடைச்சிட்டு போ. மாட்டு வண்டி நிறுத்தி பாதையில மறைச்சிட்டாங்கடா. அந்த ஆபீசர் கையில மாட்டிக்காதீங்களா? எல்லாம் தப்பிச்சு ஓடுங்க. வீரபத்ரன் லாரியை இதுவரைக்கும் எவனும் பிடிச்சதில்லை. இவன் மட்டும் எப்படா பிடிச்சான்? எப்படி பிடிச்சான்? எனக்கு டிரைவர் சின்ன தம்பி மேலதாங்க சந்தேகம். நேத்து ஊர்ல சாராய கடையில குடிச்சிட்டு சத்தம் போட்டுட்டு இருந்தான். பெரிய கடையை வைக்க போறதா சபதம் போட்டான். அவன் உங்ககிட்ட பணம் வாங்கித்தான் கடை வைக்க போறான்னு நினைச்சேன். ஆனா கவர்மெண்ட் காட்டி கொடுத்து தான் வைக்க போறான்னு இப்பதாங்க தெரியுது. நம்ம ஆட்கள் பிடிபட்டதுக்கு காரணம் இந்த கிராமத்து ஜனங்களும் உங்க பங்காளியும் தான். மாட்டு வண்டிகளை வச்சு வழிமறிச்சு அவனுக்கு உதவி செஞ்சது இந்த கிராமத்து ஜனங்க. அதுக்கு உடந்தையா இருந்தது உங்க பங்காளி கிட்ட. சாட்டையா, இந்த காட்டுக்குள்ள நம்ம தனி அரசாங்கமே நடத்துறோம்னா நம்ம பலம் மட்டும் காரணம் இல்லடா, மக்களுக்கு நம்ம மேல இருக்கிற பயமும் கூட தான். அந்த பயம் கொஞ்சம் குறைஞ்சிச்சு, நம்ம பலமும் குறைஞ்ச மாதிரி. அதனால அந்த டிரைவரை தங்கச்சி கல்யாணத்தை பார்க்க நினைச்சவன் கருமாதிய அவன் தங்கச்சியே பார்க்கட்டும். அபாயகரமான பகுதி. அந்த இடத்துல யாரும் குளிக்கவோ மீன் பிடிக்கவோ போகக்கூடாதுன்னு போர்டு வச்சிருக்கோம். அதையும் மீறி போய் இப்படி ஆயிடுறாங்க. பேசாம அந்த இடத்துல பெர்மனண்டா போலீஸ் பாதுகாப்பு போட்டா என்ன சார்? இனிமேல போடுறது இருக்கட்டும். அந்த இடத்துல இப்படி அடிக்கடி யாராவது செத்துக்கிட்டே இருக்காங்க. ஆனா இதுவரைக்கும் எந்த ஆக்ஷன் எடுத்த மாதிரி தெரியலையே சார். தரத்தட்டின கப்பல்ல அடிபட்டு செத்துருப்பாங்களோன்னு சந்தேகம் இருக்கிறதா எல்லாரும் பேசிக்கிறாங்க. அப்புறம் ஏன் சார் அதை அப்புறப்படுத்தாம இருக்கீங்க? அப்புறப்படுத்த ஏற்பாடு நடந்துகிட்டு இருந்த நேரத்துல தான் இப்படி ஒரு துயரமான சம்பவம் நடந்திருக்கு. முதல்ல அந்த தரதட்டின கப்பலை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். 35 வருஷத்துக்கு முன்னால சீனாவிலிருந்து ஒரு சரக்கு கப்பல் இங்க வந்துச்சு. கடுமையான புயல் மழையினால அந்த கப்பல் தரதட்டி போச்சு. அதுல இருந்து அத்தனை பேரும் செத்துட்டாங்க. அந்த கப்பலை உடைச்செடுக்கிறதுக்கு கவர்மெண்ட்ல கான்ட்ராக்ட் எடுத்தாங்க. கான்ட்ராக்ட் எடுத்தவங்க பாதி உடைச்செடுத்தாங்க. முழுசு உடைச்செடுத்தா லாபம் வராது, நஷ்டம் தான் வரும் தெரிஞ்சதும் பாதியில விட்டுட்டு போயிட்டாங்க. பாதி உடைச்செடுத்த அந்த கப்பல் தண்ணிக்கு வெளியில தான் இருந்துச்சு. அப்புறம் நாளாக நாளாக வெயிட் தாங்காம கீழே போயிடுச்சு. உலகத்திலே 2வது பெரிய பீச் நம்ம மெரினா பீச் தான். நான் மேயரான உடனே அதை அழகுபடுத்தணும்னு முடிவு பண்ணப்ப அந்த தரதட்டின கப்பலை அப்புறப்படுத்த ஏற்பாடு பண்ண சொன்னேன். அந்த கப்பலை வெட்டி எடுக்கிறதா இல்ல பாம்பு வச்சு பிளாஸ்ட் பண்றதான்னு அதிகாரிகள் கூட ஆலோசனை பண்ணப்ப இப்ப அந்த கப்பலோட பொசிஷன் எப்படி இருக்குன்னு கடலுக்குள்ள இறங்கி பார்த்துட்டு தான் முடிவு பண்ணணும்னு சொன்னாங்க. யார் இறங்க போறாங்க? எப்ப இறங்க போறாங்க சார்? அந்த பகுதியில் இருக்கிற மீனவர்கள் சில பேரை இதுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அவங்க நாளைக்கே இறங்குறாங்க. அரசாங்கம் முழிச்சுக்கிச்சு. அவங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடி எங்களுக்கு தெரியணும். கப்பல் அது எந்த இடத்துல இருக்கு? சொல்லு சொல்லு. எங்க வச்சு சொல்லு.
உண்மையை சொன்னா உன்னை உயிரோட அனுப்பி வைப்போம். இல்ல Did he say something? எதுவும் சொன்னானா? சொல்லல. What are you going to tell, man? Tell him, man. Kill him. Look at it running. It's funny. It's a very good meal for the dog. Let's go. All of you be alert. Public யாரும் இந்த ஏரியால அலோவ் பண்ணாதீங்க. சார் எல்லாம் ரெடியா இருக்கு சார். இன்னும் கொஞ்ச நேரத்துல கடல்ல இறங்கிடுவாங்க. சார் நான் வெங்கட்ராமன் பேசுறேன். பெரிய ப்ராப்ளம் சார். கடலுக்குள்ள போன அத்தனை பேர் செத்துட்டாங்க. என்னாச்சு ஒண்ணுமே புரியல சார். ஐ டோன்ட் நோ வாட் ஹேப்பன். கடலுக்குள்ள இறங்கி கொஞ்ச நேரத்திலேயே இவங்க இப்படி லவர்ஸ் காயம்பட்ட அதே இடத்துல இவங்க அத்தனை பேருக்கும் காயப்பட்டிருக்கு. சார் நீங்க பார்க்கணும் தான் பாடி எல்லாம் இவ்வளவு நேரமா வச்சிருந்தோம். ஆம்புலன்ஸ் ரெடியா இருக்கு. போஸ்ட்மார்ட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. இந்த இடத்துல ஸ்ட்ராங்கா செக்யூரிட்டி போட சொல்லுங்க. ஓகே சார். எக்ஸ்கியூஸ் மீ, இந்த நேரத்துல எந்த கேள்வி வேண்டாம் ப்ளீஸ். சார் ஒரே ஒரு கேள்வி கேளுங்க. கடலுக்குள்ள
கப்பலுக்குள்ள இறங்கி அத்தனை பேர் செத்து போயிட்டாங்களே சார். அத பத்தி நீ நினைக்கவே ரொம்ப வேதனையா இருக்கு. இந்த இடத்துல அடிக்கடி சாவு நடக்குது. அதுக்கு என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க? அது என்னன்னு தெரிஞ்சுக்கதான் மீனவர்களை இறங்கி பார்க்க சொன்னோம். அது இந்த மாதிரி ஆயிடுச்சு. தரதட்டின கப்பலால தான் இந்த விபத்து நடந்திருக்குன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. அது உண்மையா இருந்தா கூட கப்பலுக்குள்ள இறங்கின அத்தனை பேரும் ஒட்டுமொத்தமா சாக வேண்டிய அவசியம் இல்லையே சார். அதுவும் ஒரே இடத்துல காயம் பட்டிருக்கே, அது எப்படி சார்? யோசிக்க வேண்டிய கேள்விதான். அடுத்து என்ன பண்ண போறீங்க சார்? சொல்லுங்க, என்ன பண்ண போறீங்க சார்? சொல்லுங்க ப்ளீஸ்.